அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் கேரள ஏடிஎம் கொள்ளை வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய காவலர்களிடம் குமாரபாளையம் நீதிபதி விசாரணை நடத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்வையில் விளக்குவதற்காக செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். துரைசாமி, நீதிபதி என்னென்ன மாதிரியான கேள்விகளை காவலர்களிடம் எழுப்பியிருந்தார்? காவலர்கள் தரப்புல என்னென்ன தகவல்கள் நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டன? குறிப்பாக இந்த வழக்குடைய பின்னணி என்ன? அதாவது வேதவள்ளி, இன்னும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக குமாரபாளையம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மாலதி அவர்கள் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் மலசமுத்திரம் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் ஆகியோரிடம் 2 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து விசாரணையாக நடத்தி வருகிறார். அதாவது இந்த வழக்கின் முழு பின்னணி என்னவென்று பார்த்தால், கடந்த 27ஆம் தேதி கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்த ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட கும்பல் கேரளாவிலிருந்து தமிழகம் வழியாக ஹரியானாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இந்த கொள்ளையர்கள் சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் காவல்துறையிடம் சிக்காமல் தொடர்ந்து அங்கிருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்களை துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். அவர்கள் மடக்கி பிடித்த போது அந்த கொள்ளையர்கள் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றனர். அப்பொழுது காவல்துறையினர் சுட்டதில் ஒரு கொள்ளையர் உயிரிழந்தார், ஒரு காயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கார். இந்த தாக்கியதில் குமாரபாளையத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் தவமணி காயமடைந்திருக்கார். அதேபோல் ரஞ்சித்தும் காயமடைந்து நாமக்கல் அரசு கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதியே முதற்கட்டமாக மாலதி அவர்கள் விசாரணை நடத்திய நிலையில் நேற்று கோவை சென்று காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் கொள்ளையன் அசார் அலியிடம் நேற்று விசாரணை நடத்தினார். இன்று 2வது கட்டம். அதனைத் தொடர்ந்து இன்று இப்பொழுது காவலரிடம் விசாரணை நடத்தியிருக்கார். இதாவது இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது, எதற்காக, எந்த சூழ்நிலையில் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்பது குறித்தும் பல்வேறு தகவல்களை விசாரணை செய்து வருவதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கில் மேலும் இந்த கொள்ளை கும்பலுக்கு பல மாநிலங்கள் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து கேரளா காவல்துறை விசாரணை நடத்தி சென்றிருக்கிறார்கள். அதேபோல் ஆந்திரா காவல்துறையும் விசாரணை நடத்தி சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒடிசா காவல்துறையினரும் இங்கு முழுமையான தகவல்களை பெற்று அதற்கு அடுத்து அவர்களை, அதாவது இப்பொழுது கைது செய்யப்பட்டு 5 கொள்ளையர்கள் சேலம் மத்திய சிறையில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். இவர்களை காவலை எடுத்து விசாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக முதற்கட்டமாக கொள்ளை சம்பவம் நடைபெற்ற கேரளாவில் இருந்து காவல்துறையினர் அவர்களிடம் மனு செய்து, அதாவது குமாரபாளையம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க அதிக வாய்ப்பு உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து மற்ற மாநில காவல்துறைகளும் இந்த கொள்ளையர்களை கைது செய்து அதன் பின்னர் காவலில் எடுத்து விசாரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த கொள்ளை சம்பவத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த சம்பவம் நடைபெற்ற போது காவலர் மீது எவ்வாறான தாக்குதல் நடைபெற்றது, எந்த சூழ்நிலையில் அவர்கள் மீது துப்பாக்கி நடப்பட்டது என்பது குறித்து தற்போது நீதிமன்ற நீதிபதி அவர்கள் விசாரணை செய்து வருகிறார்கள். வேதவள்ளி, தொடர்ந்து நீதிபதி மாலதி நேரடியாக சென்று காவலர்களிடம் விசாரணை நடத்தி இருக்கிறார். அதே போல ஒடிஷா காவலர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். காவலர்களுடைய அடுத்த கட்ட விசாரணையினுடைய விவரங்களை அறிவதற்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் துரைசாமி. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்